ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தது தான். ஸோ ஐ ஹவ் பிளான் டு மேக் பப்ளிக் 2021 சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன் தட் வி ஆர் கோயிங் டு சி எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறது. சில பேர் ஆன்சர்ஸ் நிறைய எழுதுவாங்க, ஆனால் 2 மார்க்குக்கு 1 மார்க் தான் போடுவாங்க, 5 மார்க்குக்கு 3 மார்க் தான் போடுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி எழுதுனா ஒரு பேப்பரை பார்த்தோன்னே மார்க் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர், ஹவு டு அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹவு டு ரைட் பெர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் அட் கீவேர்ட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த கீவேர்ட்ஸ். அதுதான் இதனால தான் நம்மளுக்கு மார்க் போகிறது. ஸோ நிறைய இப்போ 2 மார்க் கொஷினுக்கு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதியிருப்போம், பட் அவங்களுக்கு தேவையான அந்த பாயிண்ட் இருக்காது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மார்க் போகும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி இதை பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா பேட்டர்னுமே, டைப்ஸ் அண்ட் கொஷின்ஸு. ஸோ அதனால் நான் எப்படி அப்படின்னு நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆல் கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரி, இது உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி ரைட் த கொஷின் நம்பர். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அது ஒன் வேர்ட்ஸ்னு கிடையாது. 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் நம்பர் எழுத மறந்துடுவாங்க சில கொஷினில். கொஷின் நம்பர் எழுதாத கொஷினை கண்டிப்பாக எவால்வேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல 30 அப்படின்னா கொஷின் நம்பர் போட்டேன்னா, எதுக்காக கொஷின் நம்பர் நம்ம எழுதலாம் எவால்வேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இது 2 மார்க் கொஷின் அப்படின்னா அந்த நம்பர் பக்கத்தில் தான் 2 அப்படின்னு போடுவாங்க திருத்தி. ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல இந்த கொஷின் மார்க்கை போடலை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல அவங்க கொஷின் நம்பர் எழுதலை. ஸோ அதனால் அந்த இடத்துல மார்க் போடும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே எழுதுகிற மார்க்கை அவங்க என்ன செய்வாங்க, பேஜ் வைஸ் டோட்டல், கொஷின் வைஸ் டோட்டல் போடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அந்த 30th கொஷின் இல்லைனா முன்னாடி 30th கொஷின் காலத்துக்கு நேரம் அவங்க மார்க் போடும்போது அந்த கொஷின் நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் போடலை அப்படிங்கிறது. ஸோ கொஷின் நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஷின் நம்பர் வில் நாட் பி எவால்வேட்டட். ஓகேவா? ஸோ ரைட்டிங் த ஆன்சர்ஸ் ஒன் வேர்டு பார்க்கும்போது யூ மஸ்ட் ரைட் சாய்ஸ். ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினரல் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று மினரல்னு எழுதிடுவாங்க ஆன்சர். ஆனால் அது ஆப்ஷன் ஏவா பியான்னு இருக்கும், அதை எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒன்று ஆப்ஷன் எழுதலனாலும் தப்பு, வெறும் ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தீங்களான்னு தப்பு. ரெண்டுமே கரெக்டாக இருந்த மாதிரி தான் மார்க்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷன் தப்பாக இருக்குது ஆனால் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் மார்க். இஃப் யூ ஃபெயில் டு ரைட் த ஆப்ஷன் யூ வில் நாட் பி கிவன் மார்க். ஓகேவா? ஸோ கிவ் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் ஆன்சர்ஸ். ஒரு பேஜில் மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 15 ஒன் வேர்ட்ஸ்னால் எழுதுறது கஷ்டம். அப்படின்னா அடுத்த பேஜில் எனஃபாக நம்மளுக்கு என்ன செய்யணும், இடம் விட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? நெருக்கி எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது பேப்பர் திருத்தும் போது ஒரு ராங்கான ஒரு அவங்களுக்கு ஒரு இது வந்துடக்கூடாது மைண்டில். பேப்பர் இப்படி இருக்குது பார்த்தோன்னே ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கொஷின் இருக்குது, அதுக்கு எப்படி ஆன்சர் எதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் இல்லாட்டி வாட் டைப் கொஷின். ஸோ டெஃபனிஷன் இல்லாட்டி வாட் டைப் கொஷின் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மினரல், வாட் இஸ் ஓர் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர், 2 லைன் அதோட டெஃபனிஷன் மட்டும் எழுதணும். இப்போ டிஃபைன் ஓர் அப்படின்னா அதோட டெஃபனிஷன் என்ன எழுதணும், மினரல் விச் கண்டெயின்ஸ் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் விச் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் எக்கனாமிக்கலி அண்ட் பெனிஃபிஷியலி. ஸோ அதோட டெஃபனிஷன் எழுதி கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். கேட்டிருக்காங்களோ கேட்கல, யூ ஹாவ் டு கம்பல்சரி டெஃபனிஷன் கேட்டு இல்லை வாட் ஆர் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதில் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். அது அவங்க மென்ஷன் பண்ணலான்னு பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பார்த்தோன்னே சரி உங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போ மார்க் போடலாம் அவங்களுக்கு, அது மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ ட்ரை டு ரைட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெஃபனிஷன் கொஸ்டின்ஸ். அண்ட் கிளாசிஃபிகேஷன் டைப், டிஸ்டிங்யூஸ் டைப் அப்படின்னா இப்போ டிஸ்டிங்யூஸ் டைப் கேட்டாங்கன்னா கம்பல்சரி டேபிளர் காலம் போட்டு எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா எழுதுவாங்க, ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதுவாங்க. மினரல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள ஆன்சர் இங்கே இருக்கும், ஓர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள ஆன்சர் இங்கே இருக்கும். இப்படி எழுதுனா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், சம்டைம்ஸ் அரை மார்க்கோ 1 மார்க்கோ குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்டிங்யூஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாலே நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் அ டேபிளர் காலம், மினரல்ஸ் ஓர்ஸ் இப்படி எழுதுறது தான் பெஸ்ட் வே. ஸோ இப்படி நீங்கள் டேபிள் காலம் போட்டிங்கன்னா பார்த்தோன்னே அவங்க 2 மார்க் போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின். ஸோ ரீசனிங் டைப் வந்து ரீசனிங் டைப் எப்படி எழுதணும் அப்படின்னா ஆன்சர்ஸ் கண்டிப்பாக 2 லைன் தான் இருக்கும், அதுக்கு மேலே ஆன்சர் இருக்கவே இருக்காது. இப்போ 2 மார்க் 3 மார்க் போன வருஷம் பப்ளிக்கில் ரீசனிங் டைப் தான் கேட்டாங்க. ஸோ அப்போ அவங்க கொஷினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் சிஓசி ஆங்கிள் இஸ் லெஸ் தென் ஈதர் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எப்படி எழுதணும், சிஓசி ஆங்கிள் இஸ் லெஸ் இன் ஈத்தர் அப்படின்னு எழுதிட்டு பிகாஸ் என்ன எழுதணும், பிகாஸ்ன்னு போட்டு அதுக்குள்ளே ஆன்சரை மட்டும் எழுதணும். இதில் நம்ம நிறைய வளன்னு அதை பற்றிலாம் எழுதக்கூடாது. ஆன்சர் என்னவோ ஒரு வேர்டு தான் சிலதுக்குலாம் ஆன்சர் இருக்கும், அந்த ஒரு வேர்டுக்கு மட்டும் தான் மார்க். நீங்கள் நிறைய ஒரு பேஜ் இல்லைனாலும் சரி அந்த வேர்டு இல்லைனா அப்படியே அடிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரை டு ரைட் த கீவேர்ட்ஸ் இன் ரீசனிங் கொஷின். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் அண்ட் ரியாக்ஷன் கொஷின் ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ நேமிங் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுஸ் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் இல்லாட்டி ரைட் அபவுட் டவுஸ் ப்ராசஸ் இருக்குன்னா, நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த இதில தியரி ப்ளஸ் ஈக்குவேஷன் எழுதணுமா? இல்ல ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதுமா? அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க இந்த ஈக்குவேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில என்ன செய்வோம்? குளோரோபென்சீன் எடுத்து நம்ம இதிலேருந்து ஃபர்தர் ப்ராசஸை நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இதான் நம்மளுக்கு டவுஸ் ப்ராசஸ். ஸோ நீங்க இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதினாலுமே மேக்ஸிமம் மார்க் போட வாய்ப்பு இருக்குது 2 மார்க். பட் நீங்கள் தியரியோட இந்த ரியாக்ஷன் சேர்த்து எழுதும்போது அவங்க பார்த்தோன்னே சரி ஓகே நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் தியரி அண்ட் ரியாக்ஷன் எழுத சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரியாக்ஷன் எழுதினாலுமே ஃபுல் மார்க் கண்டிப்பாக என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஓகேவா? பட் ட்ரை டு ரைட் த தியரி ஆல்சோ. ஓகேவா? இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அந்த ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் எழுதினாலே மேக்ஸிமம் மார்க் போடும். ஒன்றுமே என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரியாக்ஷன் மட்டும் எழுதினாலே 1.5 மார்க் மேக்ஸிமம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் லா டைப். லாலாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. லா என்ன செய்யணும்? அது புக்கில் ஒரு வேர்டு இஸ்வாஸ் கூட மாறாமல் அப்படியே எழுதணும். அப்படின்னா தான் நம்ம லாவில் என்ன செய்ய முடியும்? 2 மார்க் அப்படியே எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கரெக்டாக? இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. அதில் எடுத்தோன்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஷின் நம்பர் போட்டுடுறீங்க. இங்கே கொஷின் நம்பர் போட்டுட்டு ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் சொல்யூஷன். ஓகேவா? ஒரு நல்ல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஆன்சர் எழுத சொல்யூஷன் போட்டுட்டு ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் கிவன் டேட்டா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, சரியா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டு ஃபைண்ட் இது எழுதணும். ஏன் இதெல்லாம் எழுத சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு சம் செய்ய ஈஸியாக இருக்கும், அது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி சிலவங்க நீங்கள் ஆன்சர் தப்பாக கொண்டு வந்தாலும் இந்த கிவன் டூ ஃபைண்டெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கானே அப்படின்னு ஒரு 1/2 மார்க் போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு மென்டாலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு இது கொடுத்தோன்னே அதில் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் டூ ஃபைண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னா ஃபார்முலா. இதான் ஸ்டெப்பு ப்ராப்ளம் எழுதுறதுக்கு. அடுத்து ஃபார்முலா. அதில் என்ன ஃபார்முலா அதில் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலா எழுதணும். எழுதிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிங்கன்னா வெல் அண்ட் குட். டேரெக்டாக ஆன்சர் எழுதினாலும் அவங்க எதுக்கு மார்க் வச்சுருப்பாங்க, இந்த இதுக்கு ஒரு 1/2 மார்க் வச்சுருப்பாங்க, ஃபார்முலாக்கு ஒரு 1/2 மார்க் வச்சுருப்பாங்க. அடுத்து ரிசல்ட் ஊடால ஏதாவது ஒரு ஸ்டெப்புக்கு 1/2 மார்க் வச்சுருப்பாங்க. அடுத்து ரிசல்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டு நீங்கள் விட்டுருவீங்க. அதில் என்ன முக்கியம்? யூனிட் முக்கியம். இந்த யூனிட்டுக்கு 1/2 மார்க் இருக்கும், இந்த ஆன்சருக்கு 1/2 மார்க். ஸோ ஆன்சர் மட்டும் நான் கரெக்டாக எழுதிட்டேன் 5ன்னு எழுதிட்டு வந்துட்டோம்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. யூனிட்க்கு கண்டிப்பாக 1/2 மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ யூ ஹவ் டு கம்பல்சரி ரைட் த யூனிட் ஆல்சோ. ஸோ இதில் நம்ம 1 மார்க் அண்ட் 2 மார்க் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் 3 மார்க் அண்ட் 5 மார்க் பார்க்கலாம். ஓகேவா?